யதா ஹ்யேவைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அநாத்மியே அனிருக்தே அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி. யதா ஹ்யைவேஷ ஏதஸ்மின் உதரம் அந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. இந்த வாக்கியம் தைத்திரிய உபனிஷத்து என்கிற வேத பகுதியில் காண கிடைக்கிறது. இது சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ விஷயங்களை பார்த்து பயப்படுகிறோம். பயம் என்றால் நாளை நமக்கு ஒரு துக்கம் வந்துவிடுமோ என்கிற சந்தேகத்தால் ஏற்படக்கூடிய வருத்தம். இன்றைக்கு வருத்தத்துக்கான காரணம் இன்னும் ஏற்படவில்லை, ஆனால் நாளை வந்துவிடுமோ என்கிற எண்ணமே நமக்கு வருத்தத்தை கொடுக்கிறதே, அதைத்தான் பயம் பயம் என்று சொல்லுகிறோம். அப்படி உலகத்தில் எத்தனையோ விஷயங்களைக் கண்டு அவரவருக்கு வெவ்வேறு விஷயங்களாலே பயம் ஏற்படுகிறது. அனைவருக்கும் பொதுவான ஒரு பயம் என்ன? இந்த சம்சாரத்தில் என்ன துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வருமோ, இன்னும் அடுத்தடுத்த பிறவிகள் எவ்வளவு மோசமான பிறவிகளாக இருக்குமோ தெரியவில்லையே, இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியவில்லையே, நான் செய்த பாபங்கள் இன்னும் எத்தனை கஷ்டங்களை கொடுக்குமோ தெரியவில்லையே என்று ஒவ்வொன்றுக்கும் அனைவரும் பயப்படுகிறோம். அந்த பயத்தையெல்லாம் நாம் விட்டு கழிக்க வேண்டுமென்றால் அதற்கு உலகத்தில் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறதாம். பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் நம்முடைய மனதை செலுத்தி அவரை தவிர எதையும் நினைக்காமல் இருந்தோம் என்றால் அத சஹா அபயங்கதோ பவதி. அப்போது அந்த மனிதன் அபயமான நிலையை அடைகிறான். எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லாத நிலையை அப்போது அடைகிறானாம். எப்போது பகவானிடத்திலிருந்து சிறிது விலகி விடுகிறோமோ, விலகுவது என்றால் பிசிக்கலா விலகிறது மட்டுமல்ல, அவருக்கு கிட்டக்கையே இருந்தேன் இப்ப 10 அடி தள்ளி வந்து விட்டேன் என்கிற விலகுதலை சொல்லவில்லை, மனதால விலகுவது. பகவானை சிந்தித்து கொண்டே இருந்தால், மனசு அவரிடத்தில் ஆட்பட்டு இருந்தால் உலகத்துல பயமே வராது. அவரை விட்டு சற்று விலகி விட்டோம், மனதளவில் விலகினாலும் மற்ற உலக விஷயங்களையோ நம்மையோ பற்றி சிந்திக்க தொடங்கினோம் என்றால் அப்ப பயம் பவதி. அப்போது எல்லா சம்சார துன்பங்களும் மறுபடியும் இவனை வந்து பிடித்து கொண்டு விடுகின்றன. அப்ப நாம் பயமில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி பகவானை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். அதை காட்டுவதற்குத்தான் அவர் அருகில் போகும்போதே பகவான் அபயஹஸ்தம், இனி பயப்பட வேண்டாம், என் கோவிலுக்கு வந்து விட்டாய், என் முன்னால் வந்து நின்று விட்டாய், என் தரிசனம் கிடைத்து விட்டது, இனிமே உனக்கு எதை பார்த்தும் பயம் தேவையில்லை என்கிற அபயஹஸ்தத்தை பிடித்து கொண்டு பல கோவில்களிலே காட்சி அளிக்கிறார். அதில் சிறப்பாக அபயப்பிரதர் என்கிற பெயரோடு கூட திருவித்துவக்கோடு என்கிற அழகான திவ்யதேசம், 13 மலையாள திவ்யதேசங்களுக்குள்ளே ஒன்றான திருவித்துவக்கோட்டில் உய்ய வந்த பெருமாள் என்கிற பெயரோடும் அபயப்பிரதர் என்கிற பெயரோடும் பகவான் இருக்கிறார். அபயப்பிரதர் என்றால் நாம் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம் என்று பயமின்மையை நமக்கு வழங்கக்கூடியவர். உய்ய வந்த பெருமாள் என்றால், உய்தல் என்றால் உஜ்ஜீவனம் அடைவது. ஜீவனம் அப்படின்னா வாழ்வுன்னு அர்த்தம். தன்னையே 4ஆக பிரித்து கொண்டு அம்பரீஷ மகாராஜனுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் காட்சி கொடுத்த பெருமாள் இன்றைக்கும் 4 மூர்த்திகளாக இந்த கோவிலிலே சேவை சாதிக்கிறார். அதுல பிரதானமான பெருமாள், உய்ய வந்த பெருமாள் அபயப்பிரதர் என்று அழைக்கப்படுகிறார். தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இந்த பெருமாளை நாம் தரிசிக்கிறோம். 2 கைகளில் சங்க சக்கரங்கள், ஒரு கையில தாமரை, மற்றொரு கையிலே கதையை பிடித்து கொண்டு இந்த பெருமான் காட்சி கொடுக்கிறார். இவர் மூலவர். அவருடைய திருமார்பிலேயே தாயாரும் இருக்கிறார். கிழியரடியன் சொன்னபடிக்கு திருநாவாயில் மட்டும்தான் தாயாருக்கு தனி சன்னதி உண்டு. மற்ற திவ்யதேசங்களிலெல்லாம் பெருமானுடைய திருமேனியிலே தான் தாயாரும் எழுந்தருளி இருக்கிறார். அந்த தாயாருக்கு வித்துவக்கோட்டு வள்ளி என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த ஊருக்கே அவள்தான் தலைவியா. பகவானுக்கு வித்துவக்கோடு நாதன்னு பேர் கிடையாது, ஆனா பிராட்டிக்கு வித்துவக்கோட்டு வள்ளி என்று ஒரு பெயர். பத்மபாணி தாயார், கையில தாமரைகளை பிடித்து கொண்டிருக்கிறபடியால் பத்மங்களை பாணி கைகளிலே கொண்டபடியால் பத்மபாணி தாயார் என்று தாயாருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த ஊர் தீர்த்தம் சக்கர தீர்த்தம், விமானம் தத்துவ காஞ்சன விமானம் என்று அழைக்கப்படுகிறது. தத்துவம் அப்படின்னா உண்மை பொருள், காஞ்சனம் என்றால் தங்கம். உண்மையான தங்கம் எது? பகவான் தான். அந்த பகவானையே காட்டி கொடுக்கிற விமானமானபடியால் தத்துவ காஞ்சன விமானம் என்று விமானத்துக்கும் பெயர் ஏற்பட்டுள்ளது. இந்த பெருமானுடைய சரித்திரம் என்னன்னு பார்த்தோம். கோவில் ரொம்ப அழகான கோவில்.
கீழே சொன்னபடிக்கு கேரளத்தில் பெரிய பெரிய அங்கணங்கள், கோர்ட்யார்டுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, திறந்த வெளி நிறைய இருக்கும். நீளமான மண்டபங்கள் இருக்கும். கோவில் அழகா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இல்லை சதுரமான ஷேப்பில் தான் இருக்கும். 4 பக்கங்களும் பிராகாரங்கள், 4 பக்கமும் பெரிய மண்டபங்கள் இருக்கும். நடுவில் சின்ன கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகமும் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலை சேவிச்சீங்கன்னால் பெரிய பெரிய நடைபாதைகள், பகவான் சுத்தி ஸ்ரீபலி என்று உற்சவமூர்த்தி எழுந்தருள பண்ணி கொண்டு வருவார்களே, அதுக்கு பெரிய நீளமான வழிகள் உள்ளன. மேலே எல்லா இடத்துலையும் ஓட்டுக்கூரை, அதுவும் ஓடு இப்படி கொஞ்சம் சாய்ந்து கூட இருக்காது. ரொம்ப அந்த 45 டிகிரிஸுக்கு மேலே அவ்வளவு தூரம் சாய்ந்து தான் ஓடு இருக்கும். ஏனென்றால் அந்த ஊரில் மழை அதிகம். நம்ம ஊரில் எல்லாத்தையும் மேலே ஃப்ளாட்டாக வச்சு ரூஃப் போட்டு கட்டுறோம். மழை குறைச்சலாக இருக்கிறதுனால ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவ்வளவு மழை பெய்யும் போது அந்த மழையெல்லாம் மேலே ரூஃபில் தங்கித்துனா என்ன ஆகும்? அப்போ பெய்யும் மழையெல்லாம் அப்படியே கீழே ஓடுவதற்காக சாய்ந்த வாக்கில் தான் ஓடுகளை கொண்டு கூரை அமைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் கோவில் முழுக்கவே இருக்கும். சுவர்கள் அழகான சித்திரங்கள். இந்த கோவிலிலேயே அம்பரீஷனுடைய கதைகள், குச்சேலர் போய் கண்ணனை சந்தித்தது, இதை போல பல கதைகளை சித்திரங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். கோவிலுக்குள்ள நுழையும் போதே சின்ன வாசலாக இருக்கும். ஏன் சுவாமி சின்ன வாசல்? நாங்கள்லாம் ஒசரமாக இருக்கோமே, நாங்கள் நேரம் நடந்து வரணும்னா சின்ன வாசல் வச்சா போருமானால் தலை குனிந்து கொண்டு தான் கோவிலுக்குள்ள நுழைய வேண்டும். அப்பவாவது தலை குனியணுமோ இல்லையோ? நமக்கு பணிவினால் தலை குனிய மறுக்கிறது. அந்த பணிவெல்லாம் நம்ம இடத்துல இல்லை. குறைந்தபட்சம் பகவானை தரிசிக்க வரும்போதாவது தலை குனிய வேண்டுமே. அதற்காகத்தான் கோவில் வாசலையே சின்னதாக வைத்திருப்பார்கள். குனிஞ்ச தலையோடு தான் உள்ளே போய் பகவானை தரிசிக்க வேண்டும். போனா உய்ய வந்த பெருமாள் நடுவில் இருக்கிறார். அவருடைய திருமார்பிலேயே வித்துவக்கோட்டு வள்ளி தாயாரையும் தரிசித்துக் கொள்ளலாம். இந்த ஊருக்கு ஒரு அழகான கதை சொல்லப்படுகிறது. ஒரு முறை காசி, வாராணசின்னு சொல்றோமே, அங்கு சிவபெருமானை தரிசித்துக் கொண்டு ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தாராம். அவருடைய தாயார் இங்கு கேரளத்தில் இருந்தாள். அவளுக்கு உடல் சரியில்லை, ஆரோக்கியம் இல்லை. அவளை பார்ப்பதற்காக காசி விஸ்வநாதரை விட்டுவிட்டு இந்த ஊருக்கு அந்த பக்தர் வருகிறார். சிவபெருமானை சேவிக்காமல் அவரால் இருக்கவே முடியாதாம். ரொம்ப வருத்தத்தோடு இந்த இடத்துக்கு வருகிறார். போகும் வழியில் இந்த இடத்துல சந்தியாவந்தனம் செய்துவிட்டு செல்லலாம் என்பதற்காக தன்னுடைய குடையை கீழே வைத்துவிட்டு பக்கத்தில் போய் குளத்தில் நீராடி அனுஷ்டானங்களை முடிச்சார். திரும்ப வந்து கொடை எடுக்க போனா தூக்கவே முடியவில்லை. ரொம்ப நன்னா பலத்தோடு அந்த கொடையை பிடிச்சு இழுத்தாராம். அதை இழுத்த வேகத்தில் அந்த இடத்திலேயே பூமி பிளந்து கொண்டு காசி விஸ்வநாதர் சிவபெருமானே அந்த இடத்துல காட்சி கொடுத்தாராம். தன்னுடைய பக்தன் இவ்வளவு தூரம் வந்தாலும் தன்னை விட்டுவிட்டோம் என்கிற வருத்தப்படக்கூடாது என்பதற்காக சிவபெருமானும் இந்த இடத்தில் காட்சி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அழகான ஒரு கோவிலினுடைய அமைப்பு. இந்த பெருமானை பற்றி யார் மங்களாசாசனம் பாடினார்கள்? கிழியே தெரிவித்திருந்தேன். அநேகமாக நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம் தான் மலையாள திவ்யதேசங்களுக்கு. ஆனால் இந்த ஊருக்கு மட்டும் குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த திருவித்துவக்கோட்டுக்கு அருகிலே தென்மேற்கு திசையில் கொஞ்ச தூரம் போனோம்னால் அங்குதான் குலசேகர ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் உள்ளது. அதை வரும் பகுதிகளிலே நாம் விரிவாக பார்க்கலாம். அப்ப இங்க பக்கத்திலேயே அவதாரம் செய்த குலசேகர ஆழ்வார் இந்த பெருமானை பற்றி 10 பாசுரங்கள் தன்னுடைய பெருமாள் திருமொழி என்கிற பிரபந்தத்தில் 5வது திருமொழி, அதில் 10 பாசுரங்களாலே இந்த பெருமானை தவிர வேறு எனக்கு கதி கிடையாது என்று ரொம்ப உருகி பாசுரம் பாடுகிறார். ஆழ்வாருக்கு ரொம்ப துடிப்பு. இப்பவே வைகுந்தத்தை அடைய வேண்டும்னு ஆசை. ஆனால் பகவான் வைகுந்தத்தை கொடுக்கவில்லை. எதனாலோ இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னு ஆழ்வாருக்கு புரியவில்லை. நான் என்ன கர்மயோகம் பண்ணணுமா, ஞானயோகம் பண்ணணுமா, பக்தி யோகம் பண்ணணுமா? இதெல்லாம் என்னால் முடியாது. உன் திருவடிகளையே நான் புகழாக பற்றி இருக்கிறேன். இதை தவிர வேறு எனக்கு புகழ் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்ப நீதான் எனக்கு முக்தியை சீக்கிரமாக கொடுக்கணும். காலம் தாமதம் செய்யாதே என்று இந்த பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார். நான் உன்னை கொடுத்து உன் கருணையை விலை பேசுவதற்காக வரவில்லை, உன்னை பிரார்த்திப்பதற்காக வந்தேன்னு கையை கூப்பிட்டோம்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். காலை 2ம் சேர்த்து கொண்டால் இந்த இடத்தை விட்டு நான் போறதா இல்லை. நீ கொடுக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் எனக்கு போவதற்கு வேறு இடம் கிடையாது. இந்த கோவிலை விட்டு நகரமாட்டேன் என்று சொல்வதற்காகத்தான் கால் 2ஐ சேர்த்து கொள்ளுகிறோமாம். அதைத்தான் அனன்ய கதித்வம், பகவானை தவிர வேறு கதி புகழ் நமக்கு கிடையாது. அந்த கருத்தைத்தான் இந்த பெருமானிடத்திலே குலசேகராழ்வார் வெளிப்படுத்துகிறார். தருதுயரம் தடாயேல் நின் சரணல்லால் சரணில்லை, விரைகுழவு
மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட் தம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அழத்திடினும் மற்றவள்தம் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே என்று குலசேகராழ்வார் பாடுகிறார். தரு துயரம் தடாயேல், பகவானே வரிசையா இந்த சம்சாரத்தின் மூலம் நீ எனக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கிறேயே, அதை நீ தடுக்காவிட்டால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன் சரணல்லால் சரணில்லை, உன் திருவடிகளில் தான் விழுந்திருக்கிறேன். நீ தடுத்தால் மட்டும்தான் இந்த துன்பங்களை என்னால் போக்கிக் கொள்ள முடியும். நீ தடுக்காவிட்டால் நான் வேற ஒருத்தர்கிட்ட போய் கேட்க முடியாது. நீ ஒருவன் தான் எனக்கு புகழ்னு தெரிவித்தார். அதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டை ஆழ்வார் காட்டுகிறார். அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடணும். ஈன்ற தாய் 10 மாசம் குழந்தை பிறக்குமான்னு காத்திருந்து 10 மாசம் வயிற்றிலே வைத்து ரட்சித்து அது பிறந்த உடனே பக்கத்திலேயே போட்டுண்டு தூளியாட்டி மார்ல தோட்டி பாலை கொடுத்து வளர்த்த ஒரு தாய் ஏதோ ஒரு சமயத்தில் அந்த குழந்தையினுடைய நடத்தை பிடிக்காமல் கோபித்துக் கொள்ளுகிறார். அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். என்னைக்குமே தாய் அகற்றவே மாட்டாள். என்ன தனக்கு மனதில் வருத்தம் இருந்தாலும், குழந்தை ஆசையா வந்து கட்டிண்டாலும் சரி, குழந்தை அழுதுட்டே வந்தாலும் சரி, தன் வருத்தத்தை பார்ப்பது கிடையாது. அப்படியே குழந்தைய வாரி அணைத்துக் கொள்வாளே. ஆனால் சில சமயங்களில் அந்த தாய்க்கு கூட கோபம் வந்து விடுகிறது. அவ்வளவு தவறான செயல் அந்த குழந்தை செய்து விடலாம். அப்படி ஒருவேளை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அகற்றிவிட்டு, நீ என்கிட்ட வராத, எனக்கு உன்னை பிடிக்கவில்லை, நான் சொல்லுவதை நீ கேட்க மறுக்கிறாய், என்னிடத்தில் அழுது கொண்டு வராதே அப்படின்னு பிடிச்சு தள்ளிவிட்டாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? பத்தியா, நீ என்னை தள்ளை விட்டு விட்டாய், நீ இனிமே எனக்கு தாய் கிடையாது, பக்கத்து வீட்டு பெண்ணைத்தான் நான் தாயின்னு கூப்பிட போறேன் அப்படின்னு எந்த குழந்தையானு சொல்லுவா? மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி. சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, தன்னுடைய தாயை தவிர உலகமே அதுக்கு தெரியாது. திரும்ப வந்து அந்த அம்மா காலையே பிடிச்சுட்டு கட்டின்னு அழுமே தவிர, இவதானே என்னை அடிச்சா, இவதானே என்னை வைத்திருக்கிறாள், நான் இன்னொருத்தர் இடத்துல போவோம்னு அந்த குழந்தை நினைக்காது. ஐயோ இவளை விட்டா நமக்கு கதி இல்லையே நினைக்குமே. அதை போலத்தான் நானும். நீ துன்பத்தை கொடுத்தாலும் உன் காலில் தான் விழுவேன், நீ ஆனந்தத்தை கொடுத்தாலும் உன் காலில் தான் விழுந்திருப்பேன், உன்னை விட்டால் எனக்கு கதி கிடையாது என்று தெரிவிக்கிறார். மற்றொரு எடுத்துக்காட்டு ஒரு பாசுரத்தில் சொல்றார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் நீ வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. ரொம்ப பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்ற. பகவான் இடத்துல எல்லாரும் சொல்ற குற்றம் என்ன? சுவாமி, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் ஏன் உலகத்தில் இவ்வளவு கஷ்டம் இருக்கு? எத்தனை குழந்தைகளுக்கு வியாதி வருது, எத்தனை பேர் பட்டினி கிடக்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காரா கடவுள்? அப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையானே சந்தேகமா இருக்கே. நாத்திகர்கள் அல்ல, ஆத்திகர்களுக்கு கூட இந்த சந்தேகம் வரலாமோ இல்லையோ? அப்ப சொல்றார், இது எல்லாமே பகவான் ஏதோ ஒரு காரணம். நான் செய்த பாப புண்ணியங்களின் விளைவாகத்தானே பகவான் எனக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கிறார். இல்லாட்டா என்னை குத்தணும் கொல்லணும்னு அவருக்கு ஏதாவது ஆசையா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு நோயாளனுக்கு மருத்துவனிடத்தில் காதல் மாறவே மாறாது. அவரிடத்தில் அவர் ரட்சித்தார், அவர் வெட்டினதுக்காகத்தான் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கிறோம், அவர் வெட்டினதுக்குத்தான் அவரை தெய்வம்னு கொண்டாடுறோம். அதை போல பகவானே, நீ மீளா துயர்தரினும், எத்தனை கஷ்டங்களை எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு பிற்காலத்தில் நன்மைக்காகத்தான் நீ செய்கிறாய். ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டாய் எனக்கு தெரியும், உன்னை தவிர எனக்கு வேறு கதியும் கிடையாது என்று குலசேகராழ்வார் இந்த பெருமானிடத்திலே அழுது பிரார்த்தித்து நீயே புகழ் என்று பாடுகிறார். அப்ப 13 திவ்யதேசங்களுக்குள்ளே குலசேகராழ்வாரால பாடப்பட்ட பெருமை இந்த திருவித்துவக்கோடு பெருமானுக்கு உள்ளது. இதுவரைக்கும் வந்துட்டோம். அருகிலேதான் திருவஞ்சிக்களம் என்ற ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் இருக்கிறது. அதையும் சேர்த்து தரிசித்து விட்டு அடுத்த திவ்யதேசத்தை நோக்கி நகரலாம்.